ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி ஒரே என்டர்டைன்மெண்ட்டுங்க, பயங்கர ஃபன்னு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம ரோகிணியோட மாமான்னு ஒருத்தர் உள்ளே என்ட்ரி கொடுத்தாரு. அவருக்கு சமாளிக்கவே தெரியலங்க, பயங்கரமாக சொதப்புறாரு. இப்படியே போனால் நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு ரோகிணியே பயப்படுற அளவுக்கு சொதப்புறாரு. என்னாச்சுன்னு வாங்க பார்ப்போம். இவர் வந்துட்டு உள்ளே நின்று பேசிகிட்டு இருக்காரு. எல்லார்ட்டையுமே பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு சமாளிக்கவே தெரிலங்கிறாங்க. பிரேஸ்லெட்டுங்கிறாரு, ஆம்புலேட்டுங்கிறாரு, ஒன்றும் புரியலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவை வேறு நீங்கள் யூத்து எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு விஜயா வைக்கப்படுறத பார்க்க சகிக்கலை. அது மட்டும் இல்லை, பாட்டி பயங்கர கவுண்டர் கொடுத்து கலாய்க்கிறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம முத்து குடிகார முத்துன்னு சொல்லிட்டாரு. நீ சொன்னியே அதுதானாம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் நீங்கள் ரோகிணியை வேற மாட்டி விட்டுட்டீங்க. இதில் ரோகிணி மாமா வேற. ஒரு பக்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் எதுக்கு அப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. நம்ம மீனாவும் கொஷின் கேட்டாங்க. சரி, அதை விடுங்க, நம்ம விஜயா சமாளிச்சிட்டாங்க. ஏன்னா முத்து கொன்னா அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. இதுவும் மனோஜை பற்றி பேசியிருந்தா பயங்கரமாக கொந்தளிச்சிருப்பாங்க. அது வேற விஷயம். நம்ம முத்து இளநீ வெட்ட போன கேப்பில் முத்துவோட அப்பாவை கலாய்க்கிறாரு. அது எப்படி முத்துவோட அப்பா கொன்ன முத்து நிற்காமல் இருப்பாரா? என்ட்ரி கொடுத்து பயங்கரமாக அவர் கவுண்டர் கொடுக்குறாரு. திரும்ப பயங்கரமாக நான் ஏதாவது செஞ்சு விட்ருவேன் அப்படின்னு வேற மிரட்டுறாரு. அதனாலேயே அவர் பயந்துட்டார். இன்னொரு விஷயம், ரோகிணி கூப்பிட்டு போய் ரூமில் வான் பண்ணி விட்டுட்டாங்க. நீங்கள் எதுவுமே டைலாக் பேசக்கூடாது, தப்பாக எதுவும் பண்ணிடாங்க அப்படின்னு சொதப்பிடுவாரோன்ற பயத்தில் அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் உட்காந்து காய்கறி என்ன இப்படி நறுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் நறுக்க பார்க்குறாரு. அதாவது கறிக்கடையில் உட்காந்து சீவுவாங்களே அதே மாதிரி சீவ ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பழைய ஞாபகத்துக்கு போயிட்டாரு. நம்ம ரோகிணிக்கு சமாளிக்கவே தெரிலங்க. அதுவும் இல்லாமல் மலேசியாவில் எங்கே இருந்தவங்கன்னு கூட அவருக்கு சொல்ல தெரியல. இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. காய்கறி இவர் நறுக்கிற ஸ்டைலை பார்த்துட்டு எல்லாருமே இவன் கறிக்கடைக்கார மாதிரியே இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம முத்து வேற கொஷின் கேட்டார். கறிக்கடையில் இப்படி தானே வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஷின் கேட்டார். இது தெரிஞ்சு ரோகிணி பயங்கரமாக பயந்துட்டாங்கங்க. விஜயாவுக்கே டவுட் வர லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.